ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாளிலும் கூட கர்த்தரை பார்க்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். நம்மளுடைய செவிகள் திறக்குமே ஆனால், நம் கேட்பதற்கு ஆயத்தமா இருப்போமானால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அப்ப ஒருத்தர் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், ஒருத்தர் கேட்காம தூங்குறாருன்னா தூங்குறவர்கிட்ட பேச மாட்டாரு. அல்லேலூயா. கேட்கிறவனிடத்துல பேசுவார். பாருங்க, அவர் சொப்பனங்கள் மூலமாய் பேசுகிற தேவன். ஆமாவா இல்லையா? ஆனாலும் எலியாவை தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்பி, அப்ப நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். அப்ப எழுந்திருக்கிறவனுக்கு தான் வார்த்தை. அல்லேலூயா. தூங்குகிறவனுக்கு வார்த்தை அல்ல. அல்லேலூயா. எனக்கு தூக்கம் வருது அப்படியே நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்க அசதி நிமித்தமாய் தூங்குறீங்கன்னா அது நிமித்தமாய் உங்களுக்கு நன்மை இல்லை. நீங்க அந்த அசதியை உடைத்து, இல்ல கர்த்தரனோடு இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், இன்னைக்கு இந்த வார்த்தை என்னுடையது அப்படிங்கிறத நீங்கள் நம்பி அதை எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் ஒரு மனிதனை அந்த ஸ்தானத்திலிருந்து வேற ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த மனிதனும் கர்த்தரை தேடி வரும்பொழுது ஒரு நிலையில இருப்பான், ஆனா அவரை தேடின பின்பு அதே நிலையில இருக்க மாட்டான். அவருடைய சூழ்நிலைகள் அந்த நிலையிலிருந்து வேற நிலைக்கு தான் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவ திட்டம் என்னன்னா, அவரை பார்த்தால் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்ப அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவனை கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்கிறார்னா, அவனுடைய சூழ்நிலை, ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு நேராய் வர வேண்டும் என்று கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். இயேசு ஏன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார்? ரொம்ப சிம்பிளுங்க, அவன் வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. ஆனா அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஏன் ஒரு மேன்மைக்கு நேராய் போவது இல்லை? ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் வந்தால் அவனுடைய சூழ்நிலை மாத்திரமல்ல, அவனே மாறுகிறவனாயும் இருப்பான். அல்லேலூயா. அவனுடைய சுபாவம் மாறும். ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் வந்துட்டா அவன் சுபாவம் மாறும். அவன் மேன்மைக்குள்ளே வருகிறவனாய் இருப்பான், அவன் உயர்வுக்குள்ளே வருகிறவனாய் இருப்பான். நம்மளாம் நினைக்கிறோம், கர்த்தரை நான் தேடுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் என்னைக்கு ஆசீர்வதிப்பார். இல்ல, கர்த்தரை என்றைக்கு நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீர்களோ அன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. திமிர்வாதக்காரனை பார்த்த உடனே திமிர்வாதக்காரனை இறப்பி விட்டாரு. குருடனை பார்க்கிறார். அவரை பார்த்த உடனே குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை பார்த்த உடனே பெரும்பாடு நின்று போனது. அல்லேலூயா. கூனியா இருந்தவள் நிமிர ஆரம்பிச்சுட்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரை தேடி வந்த உடனே அற்புதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்து பார்க்க ஆரம்பித்த உடனே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். That is the turning point. இயேசுவை பார்க்கிறதா turning point. ஆனா அந்த turning point வந்ததற்கு பின்பு என் வாழ்க்கை கொஞ்சம் தான் மாறிச்சு, அதுக்கப்புறம் மாறலையே. என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கலையே. நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கேன். இப்ப இயேசு உங்களுக்கு நன்மை செஞ்சாரா? எங்க செஞ்சாரு? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனோடு அவர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் விட்டுட்டு போனா கர்த்தரால் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் சொல்றது புரிஞ்சு? அல்லேலூயா. இயேசுவோடு நான் டிராவல் பண்ணணும்னு வந்துட்டு இப்ப இயேசு தீர்மானிக்கிறாரு, அப்பா நானும் உன்னோடு டிராவல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என் வாழ்க்கை வர வர விருத்தியை நோக்கி நகரும், வர வர ஆசீர்வாதத்தை நோக்கி நகரும். ஆனா அதே வாழ்க்கையில நான்
வர வர விருத்தி அடைந்து கொண்டிருக்கும் போது நான் இயேசு வேண்டாம் என்று ஒதுக்குவேனானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நான் அவரை விட்டுட்டா அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்கள் கையை பிடித்த அவர் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நான் அவருடைய கையை உதறிட்டேன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வற்புறுத்துகிற தெய்வம் அல்ல. அவர் என்ன பண்ற தெய்வம் அல்ல, வற்புறுத்துகிறவர் அல்ல. அவர் உங்களை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. ஆனால் எவன் ஒருவன் உள்ளான மனிதனிலிருந்து அவரை அன்பு கூற ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த குறிப்பிட்ட இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இந்த 15ல இருந்து 23 வரைக்கும் என்ன நடக்குதுன்னா 2 காரியங்கள் நடக்கிறது. முதலாவது காரியம், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமா 15ல கேக்குறாரு, அப்பா என்னை யாரு நீங்க நினைக்கிறீங்க? என்னை யாருன்னு இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, அங்க வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தெரிந்து கொண்டாலே அடுத்த வார்த்தை வருது. 18ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், இதோ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறாயோ அதை நான் பரலோகத்திலே கட்டுவேன், பூலோகத்திலே எதை கட்டவிழ்க்கிறாயோ அதை நான் பரலோகத்திலே கட்டவிழ்ப்பேன். ரொம்ப சிம்பிள். இயேசுவை யார் என்று தெரிந்த உடனே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்க என்ன சொல்றியோ அதை நாங்க செய்வேன். அல்லேலூயா. நீங்க என்ன கேட்பையோ அதை நான் அங்கே கொடுக்க ஆரம்பிப்பேன். நீ இங்க என்ன வாயை திறந்து சொல்லுகிறியோ அதை நான் பரலோகத்திலே செய்ய ஆரம்பிப்பேன். அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு நான் தருவேன். தேவன் எப்படிப்பட்டவர்னா எதையுமே வைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. போனஸ் எப்ப கிடைக்கும்? போனஸ் எப்ப கிடைக்கும்? தீபாவளிக்கு முதல் நாள் போய் வேலைக்கு ஒரு ஆள் சேர்றாரு, அடுத்த நாள் போனஸ் கொடுத்துருவாங்களா? ஒரு வருஷம் வேலை பார்த்தா தான் போனஸ். அது ஒரு வருஷம் ஒழுங்கா வந்திருந்தா தான் போனஸ். அல்லேலூயா. ஆனா இயேசுகிட்ட போனஸ் எப்படி தெரியுமா? நீ போன அன்னைக்கு போனஸ். அல்லேலூயா. நீ இப்போ வேலைக்கு வந்தா போதும் உனக்கு போனஸ் தருகிறேன். ஆமே. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் எப்ப செய்வார் தெரியுமா? நீங்க அவரை தெரிந்து கொண்ட உடனே அவர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அவர் கடத்துகிறவர் அல்ல. நாளைக்கு தரேன், நாளை கழிச்சு தரேன், அடுத்த வாரம் தரேன், அதுக்கு அடுத்த வாரம் தரேன் இல்லை. நீங்கள் அவரை தெரிந்து கொண்ட உடனே அவர் உங்களுக்கான நன்மை செய்ய ஆரம்பிக்கிறவர். அல்லேலூயா. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில ஏன் அந்த நன்மை தாமதித்துக் கொண்டிருக்கிறது? ஏது தாமதிக்குது? நீங்க சொல்றீங்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட உடனே நன்மை செய்யறாரு, ஆண்டவர் தெரிந்து கொண்ட உடனே அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது உண்மை. ஆனா யாருக்கு அப்படின்னா, இந்த வார்த்தையை அவன் சொல்லும் பொழுது அவன் இருதயத்திலிருந்து ஆவியிலிருந்து சொல்லுகிறான். ஆனா அடுத்த வசனம், அடுத்து 23 சொல்றாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் கூட வாய்ப்பில்லை ராஜா, இந்த உலகத்தின் அதிபதி கூட அதை உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன இயேசு திரும்பி பார்த்து சொல்றாரு, சாத்தானே போகட்டும். அல்லேலூயா. 2 சம்பவம் ஒண்ணா நடக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீ இது எப்படி தெரியுமா? பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, he becomes a superman. அவன் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர்மேனா மாறிட்டான். பேதுரு எப்படி மாறிட்டான்? இந்த வார்த்தை வந்த உடனே, நீ எப்படின்னா பாருங்க, மலையே வா அப்படின்னா வரும். எப்படி? நிலநடுக்கம் வரட்டும், வரட்டும். பேதுரு சொன்னா அல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்படிதான் அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுத்துட்டேன். திறவுகோல் என்னது? சாவி. வீட்டுக்குள்ள வரணும்னா என்ன வேணும்?
பரலோகத்துல தான் எல்லாமே இருக்கு, ஆமாவா இல்லையா? அந்த சாவியே யாரு கொடுத்தாச்சு? உங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்தா வேஸ்ட். யாருக்கு கொடுத்தாச்சு? பேதுரு கொடுத்தாச்சு. பேதுருட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, டேய் நீ வேணும்னா யூஸ் பண்ணிக்க. பாருங்க, எனக்கு திறவுகோலை கொடுத்ததற்கு பின்பு அதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? சாவி எனக்கு கிடைச்ச பிறகு சாவியை பயன்படுத்த வேண்டியது நான் சாவியை பயன்படுத்தாம பாக்கெட்ல போட்டு இன்னும் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே எப்படியா நான் ஓடுகிறேன். எங்க ஓடுறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தின் திறவுகோலையே கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அவனுக்கு என்ன குறையா இருக்கும்? அப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும்? பாய் பேசுறது நிப்பாட்டினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருக்கு ஊழியக்காரர் யாரு? பேதுருக்கு இந்த இடத்துல ஊழியக்காரர் யாரு? இயேசுவை அறிந்ததினாலே இயேசு உடனே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கொடுக்கிறார்? அப்பா, பரலோகத்தில் இருக்கிற திறவுகோலை நான் உனக்கு கொடுத்துட்றேன், இந்த எனக்கு அடுத்து நீ என்ன பண்ணு, உன் மேலதான் நான் சபையை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஆனா அதே பேதுரு இங்க திரும்பி யார கண்டிக்கிறான்? ஊழியக்காரர் கண்டிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு என்னப்பா சொல்லுவாரு? அவர் சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா? என்ன ஆளை காணா? இல்ல பாஸ்டர், அது பாஸ்டர், இது பாஸ்டர். நான் சொல்றேன், நீங்க எனக்கு கனம் கொடுக்க வேண்டாம், என் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு கனம் கொடுங்க. அல்லேலூயா. என் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு நீங்க கனம் கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் நன்மையும் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீ என்னை கடவுளாக்குங்க சொல்ல, என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்திருக்கிறீர்கள், அந்த அபிஷேகத்திற்கு கனம் கொடுங்க. இந்த ஊழியக்காரர் நிமித்தமாய்த்தான் இன்னைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு இருக்குது. இந்த ஊழியக்காரர் என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்காய் செபிக்கலன்னா என் வாழ்க்கை இப்படி கிடையாதுங்கிற அந்த 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 கணம். அல்லேலூயா. ஊழியக்காரருக்கு நீங்க கணம் கொடுக்கும் போது நீங்கள் கர்த்தருடைய பார்வையில கணம் பெற்றவர்களா இருப்பீர்கள். ஆமென். இதை வெளியிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்வாரு, அது பிரயோஜனம் இல்லை, நானே தான் சொல்லணும். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பிரச்சனைனா யார்கிட்ட போறீங்க? சபையில இருக்கிறவங்க யார்கிட்ட போறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், ஊழியக்காரன் நிமித்தமாய்த்தான் கர்த்தர் உங்களை பலனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரன் பலனா இருக்க வேண்டிய காரணம் எங்க தெரியுமா இருக்கு? உங்கள் நிமித்தமாய்த்தான் நான் ஊழியக்காரன் பலனா இருக்க முடியும். நீங்கள் எனக்கு பலனா இருக்கணும், பலவீனமா இருக்க கூடாது. உங்களை பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு நினைக்க கூடாது. பேதுரு அதை தான் சொன்னான். என்ன செய்தா? அது முதல் இயேசு என்ன செஞ்சார்னா, தனக்கு வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி எல்லாம் பாடுபட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே தனியா கூப்பிட்டு அதிக பிரசங்கி. யாரு? பேதுரு. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியாச்சு? அப்பா உன்னே நீ தான்ப்பா பெரிய ஆள் அப்படி இப்படின்னு உயர்த்தியாச்சு. இங்க சபையில அதான் பிரச்சனை. யாரையா ஒரு ஆளை கூப்பிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நாளே விரோதமா நிக்கிறது, எனக்கு விரோதமா நிக்கிறது அந்த ஆள் தான். நான் நல்லா பார்த்துட்டேன், யாரை கூப்பிட்டு முன்னாடி நிப்பாட்டுறோமா அவங்க தான் நமக்கு விரோதமா திரும்பி நிப்பாங்க. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் இந்த சபையை கொடுத்துருக்கிறார்னா உங்களை எனக்கு விசுவாசிகளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு என்னை போதகராய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. போதகராய் இருக்கிற எனக்கு நீங்கள் கனம் பண்ணணும். நீங்க கனம் பண்ணும்போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. சரி, இப்ப ஏன் பேதுருவை கர்த்தர் ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு அடுத்த உடனே ஒரு சாபத்தை இயேசு அங்க சொல்றாரு. ரெண்டு சம்பவம் நடக்குதா? 18ஆம் வசனத்துல என்ன சொல்லு? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ எதை கட்டுகிறது எதுவோ பரலோகத்துல கட்டப்படும், பூலோகத்திலே எதை கட்டவிழ்ப்பியா அதை நான் பரலோகத்துல கட்டவிழ்ப்பேன்னு சொல்லி முடிச்சுட்டு 23ஆவது வசனம் சொல்றாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். பாருங்க, சொல்லி 2 வசனத்துல சொல்றாரு, நீ எனக்கு இடரலா இருக்கிற. காரணம் என்னன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை சொல்லுது, அடுத்தது, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
அப்ப ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதல் காரியம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமிக்கும் கர்த்தருக்கும் எப்பயுமே ஆகவே ஆகாது. இந்த உலகத்துக்கும் கர்த்தருக்கும் ஆகவே ஆகாது. இந்த உலகத்தின் நடைமுறைக்கும் வேதத்தின் நடைமுறைக்கும் அப்படியே அகைன்ஸ்டா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை இந்த பூமியிலே நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இந்த பூமிக்கும் ஆண்டவருக்கும் விரோதமா இருக்கு, இந்த பூமியின் நடைமுறைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அகைன்ஸ்டா இருக்குது? இப்படி இருக்கும்போது எப்படி கர்த்தர் இந்த பூமியில இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னா, இந்த பூமியை உண்டாக்கினவர் அவரே. அல்லேலூயா. சர்வத்தையும் உருவாக்கினவர் அவரே. சர்வமும் அவருடைய வார்த்தையினால் உண்டானது. அவரால் அன்றி ஒன்றும் இயங்காது. இந்த பூமியில் இருக்கிற சர்வ சிருஷ்டியும் அவருக்கு கீழ்ப்பட்டவைகள். ஏன் பிசாசே யாருக்கு கீழ்ப்பட்டவன் தான்? கர்த்தருக்கு கீழ்ப்பட்டவன் தான். அப்ப இந்த பூமிக்கு அனைத்துக்கும் ராஜா அவர் ஒருவர். அல்லேலூயா. அப்ப அவரை நான் பற்றி கொள்ள வேண்டுமா, இல்லை இந்த உலகத்தின் பாணியிலே நான் கடந்து போக வேண்டுமா? அல்லேலூயா. ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் என்பதை கர்த்தர் அறிய வேண்டும். அல்லேலூயா. நான் கர்த்தரை தான துதிக்கிறேன், நான் வேற எந்த தெய்வத்தை கும்பிடல, வேற எந்த தெய்வத்தை ஆராதிக்கல, ரைட். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ இன்ன பிரகாரம் நடப்பாயானால் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப எனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நான் இயேசுவை கும்பிடுறேன் அப்படின்ட்டு நான் இருக்கிற கஷ்டத்துல இருக்கணுமா? என் வாழ்க்கை மாறவே கூடாது, ஆனா நான் இயேசுவை கும்பிடுறேன். என் வியாதி மாறவே கூடாது, ஆனா இயேசுவை கும்பிடுறேன். நான் சொல்றேன், இயேசுவை கும்பிட்டு எப்படி வியாதி மாறாம இருக்கும்? இயேசுவை கும்பிட்டு என் வாழ்க்கை எப்படி மாறாம இருக்கும்? இயேசுவை கும்பிட்டு என் சூழ்நிலை எப்படி மாறாம இருக்கும்? இன்னமும் அடுத்த ஆள்கிட்ட நான் கையேந்துக்கிற நிலைதானே எனக்கு இருக்குது. எப்படி நான் இன்னமும் அடுத்த ஆள்கிட்ட கையேந்தினா உலகத்தை நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஏன் ஆசீர்வாதமா இல்ல? காரணம் ரொம்ப சிம்பிள், நான் உலகத்தின் பாணியில கர்த்தரை தேடுகிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? உலகத்தின் பார்வையில கர்த்தரை தேடுகிறேன். எப்படின்னா, உலகம் எனக்கு கேப் கொடுத்தா நான் கர்த்தரை தேடுவேன். உலகம் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தா நான் கர்த்தரை தேடுவேன். உலகம் எனக்கு அந்த டைம் எனக்கு கொடுத்துச்சுன்னா நான் கர்த்தரை தேடுவேன். ஆனா நான் கர்த்தருக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் என்ன அவ்வளவு பிஸியா வைத்திருக்கிறது. நான் சொல்றேன், இந்த உலகத்தினாலே உன்னை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதற்கான காரணம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார் என்று அநேகருக்கு சொல்லும்படியாய். ஆனா நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஆனாலும் எனக்கு இந்த வேலை கர்த்தர் கொடுத்தாரு. இந்த வேலை கர்த்தர் கொடுத்தாரா? எல்லாருக்கும் வேலை கர்த்தர் தானே கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஏன் கர்த்தரை காட்டிலும் வேலை முக்கியமா போச்சு? பிள்ளை கர்த்தர் கொடுத்தாரா? பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரா? ஏன் கர்த்தரை காட்டிலும் பிள்ளை முக்கியமா போச்சு? நான் சொல்ல புரியுதா? எல்லாமே சொல்றது சாட்சி எப்படிதான் சொல்றோம், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், சோத்ரம். ஆனா இன்னைக்கு ஏன் சபைக்கு வரல? ஏன் வரலன்னா, எனக்கு வேலை வச்சுட்டாங்க பாஸ்டர். ஐயா, நீங்க வேலைக்கு போங்க, நீங்க வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்ல, ஆனா வேலைக்கு கூப்பிடும் போது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தரை தான் தேடுவேன், கர்த்தரால தான் எனக்கு இந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று நீ சொல்லுவாய். ஆனால் அந்த வேலையை கர்த்தர் உன்னிடத்திலிருந்து நீக்கினால், அந்த மனுஷன் உன்னிடத்துல நீக்கினா, கர்த்தர் உனக்கு அதை காட்டில் மேலானவைகளை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டல, அடுத்த ஸ்தானத்துக்குள்ள நீங்க போகவே முடியாது. ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் இந்த ஸ்தானத்துக்கு உயர்த்த முடியுமானால், இந்த ஸ்தானத்தில் இருக்கிற உங்களை இன்னும் அதிகமாக உயர்த்த முடியுமா? முடியாதா? ஏன் உயர்த்தல? ஏன் உயர்த்தல? ஏன் உயர்த்தலன்னா ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணலாம், அந்த உயர்வுக்கு மேல கர்த்தரை பார்க்கல, உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறது 30,000 ரூபாய் எனக்கு போதுமானதா இருக்குது. அதனால எனக்கு என்ன தேவையில்லை, எது முக்கியமா இருக்குது? இந்த 30,000 ரூபாய் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாது? இந்த 30,000 ரூபாய் இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது? ஐயா, அன்னைக்கு உனக்கு வேலையே இல்லாம இருந்தியே, அன்னைக்கு உன்னை யார் நடத்துனது? அன்னைக்கு உன் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, அன்னைக்கு யார் உன்னை நடத்துனது?
அன்னைக்கு உன் குடும்பத்துல சமாதானம் இருந்துச்சு, அன்னைக்கு யாரு நடத்துறது? அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருந்துச்சு, அன்னைக்கு யாரு உன்னை நடத்தினது? கர்த்தர். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு முக்கியமா இருக்கிறாரா? இல்ல. ஆனா கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், கர்த்தரை சார்ந்து. நான் ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இதுதான் உலகத்தின் நீதி. இதுதான் என்னது? உலகத்தின் நீதி. இதுதான் கர்த்தரின் நீதி. இதுதான். இது ரெண்டு இப்படிதான் இருக்கும். இது ரெண்டும் ஒன்னாக வாய்ப்பே இல்லை. அப்படி இது ரெண்டும் ஒன்னா இருந்தா இது இருந்திருக்காது, இது மட்டும்தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை இதுல இருக்கிறேன், மீதி 6 நாள் இதுல இருக்கிறேன். சில நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை கூட இதுலதான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ 7 நாட்களும் இதிலே நிற்பாயானால் உன்னை போல இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒருவனும் இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு செய்யறதெல்லாம் வாய்க்குதா? மார்க்கெட்டிங் வேலைக்கு போறீங்க, இல்ல ஏதோ கம்பெனி வேலைக்கு போறீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டார்கெட் அவன் கொடுத்துருக்கான். அந்த டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணுமா பண்ணக்கூடாதா? ஆமா. அந்த அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட் வரலன்னா அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம். அப்படிதானே ஐயா? வேதத்தின் வழி வேற, கர்த்தரின் வழி, உலகத்தின் வழி வேற. அல்லேலூயா. நீ உலகத்துல இருந்து கர்த்தரை தேடணும்னா தேடவே முடியாது. கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா உலகத்துல இருக்கிறதால கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. உன் சத்து உன் சார்பில வர வேண்டுமானால் நீ கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஐயா, நீ ஒரு 6 நாள் கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனால உன்னுடைய மார்க்க கர்த்தர் மாற்றுவாரானால் வாழ்க்கை முழுவதுக்கும் கர்த்தருக்கு நீ உண்மையா இருக்கானா உன் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம தேவையின் போது கர்த்தருக்கு விழுந்து விழுந்து ஜெபிப்போம், விழுந்து விழுந்து கர்த்தர் 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 சொல்லுவோம். அந்த காரியங்கள் முடிந்த உடனே நம்ம பேசாம இருந்துருவோம். நான் ஏன் நீ அப்படி இருக்கிற? சொல்லுவாங்க, எக்ஸாமுக்கு மட்டும் படிக்காத, ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டேன்னா நீ என்ன பண்ணிடலாம், நல்ல மார்க் எடுத்துடலாம். நம்ம என்ன பண்றோம்? எக்ஸாமுக்கு தான் படிக்கிறது, தேவையின் போதுதான் முழங்கால் போட்டு உபவாசம்லாம் பண்றது, கண்ணீரோடு விதைக்கிறது. ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறேன். டெய்லி உன் உறவு கர்த்தரோடு இருந்தா ஏன் உனக்கு ஆசீர்வாதம் குறைய போகிறது? அல்லேலூயா. ஏன் உனக்கு நன்மையே இல்ல பாஸ்டர்? நான் மறுபடியும் சொல்றேன், பிசாச கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கான காரணம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. பிசாசுனாலதான் தேவ திட்டம் நிறைவேறும். எப்படி அப்படின்னா, அவனை அனுப்பிச்சு விடுவார் உன் வாழ்க்கையில. நீ ஸ்டெடியா நிக்கிறியா இல்ல விழுந்து போறியா? சரியா நின்றுட்டா உன்னை ஆசீர்வச்சிருவேன். சரியா இல்லைன்னா அவன் விழுந்துட்டான், மறுபடியும் எந்திரிச்சு வரட்டா, அப்புறம் பார்த்துக்கோ. அல்லேலூயா. நம்ம செடியா நிக்கிற மாதிரியே நிற்போம். அவன் வந்த உடனே பொசுக்குன்னு விழுந்துருவோம். விழுந்துட்டு ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு கேட்போம். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சரி விடு, நான் மன்னிக்கிறேன், ஆனா ஆசீர்வதிக்க முடியாதேப்பா, ஆண்டவரே உயர்த்த முடியாதேப்பா, ஏன்னா நீ தோத்துட்ட. பிசாசு இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே கர்த்தர் தீர்மானிப்பாரு. என்ன தீர்மானம்? சரி, இவங்க எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவோம்? இந்த வாரமே ஆசீர்வாதம் இல்ல, இந்த வாரமே பிசாசு அனுப்புவோம். அல்லேலூயா. எதுக்கு? அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்துருவோம். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, அப்ப மனம் திரும்பிட்டாங்க, அதனால என்ன அனுப்புவோம். அவன் வருவேன், இந்த வாரம் முழுக்க உங்களை நோண்டுவேன். நோண்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலையை வைப்பான். பிசாசு நீ ஜெயிக்கவே கூடாதுன்னு டாஸ்க் கொடுப்பான். கேம் எத்தனை பேர் விளையாடுறீங்க? போன்ல விளையாண்டுருக்கீங்க, கேம் விளையாண்டுருக்கீங்க. எல்லா டாஸ்க்கும் எல்லாமே டக் 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 டக்னு அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்களா? உனக்கு வச்சிருக்கிறது காரணமே நீ ஜெயிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நீ ஜெயிக்கவே கூடாதுதான் டாஸ்க். ஆனா அதை என்ன பண்றோம்? டைம் எடுத்து சிரத்தை விளையாண்டு தோத்ததுக்கு அப்புறம் அப்படியே விடுறோமா? இல்ல, அதுக்கு ஒரு லைஃபுக்கு தனியா காசு கட்டி லைஃப் வாங்கி மறுபடியும் விளையாடு. ஏன்? எப்படியாவது நான் ஜெயிக்கணும், எப்படியாவது. ஏன்? அவன் கண்டுபிடிச்சது காரணமே என்னதான்? நீ தோத்து போனுங்கிறதுக்கு தான். உலகம் எதுக்கு உன்னை எதிர்பார்க்க தெரியுமா? போன் பண்ணுவான், ஹலோ சார், loan is available for you, 20 lakhs is ready for you, 20 லட்சம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது, வாங்கிக் கொள்கிறீர்களா? நம்ம ஜெபம் பண்ணதுக்கு, ஆண்டவரே என் கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி. போன் வந்த உடனே கர்த்தர் வானத்தை திறந்தார், கர்த்தர்
வானத்தை திறந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனே லோனை வாங்கிட்டு, அவன் லோனே எதுக்கு தான் கொடுத்தான்? பாவம், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் கொடுத்து என்ன பண்ணுவோம், உங்களை உயர்த்தி வைப்போம். அப்படியாம்மா தேவி? இல்ல. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவார், இந்த ரிப்போர்ட்லாம் எடுங்க. ஏன் டாக்டர்? இல்ல இதெல்லாம் எடுத்தாதானே உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியும். ஏன் இதெல்லாம் இல்லாம நீங்க சொல்ல முடியாதா? அதெல்லாம் சொல்ல முடியாது. உடனே அவர் சொன்னதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் எதுக்கு அந்த ரிப்போர்ட் எடுக்க சொல்றாரு? நீ போய் அந்த ரிப்போர்ட் எடுத்தாதான் அவருக்கு கமிஷன் கிடைக்கும். நீ நல்லா இருக்கிறதுக்காக அவர் எடுக்க சொல்லல. அல்லேலூயா. உலகம் என்ன செய்யுது? உன்னை ஏமாத்துதுன்னு உனக்கு தெரியல. கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12:29 வசனத்தை வாசிங்க. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பலவான் அப்படின்னா இந்த உலகம். பலவான் யாரு? உலகம். நீ பலவான கட்டணும். நீ பலவான் பலவீனனா இருக்க கூடாது. அல்லேலூயா. பலவான் உலகம் என்ன சொல்லும்னா, நீ இப்படித்தான் செய்யணும் சொல்லும். ஏன்னா அப்பதான் அவன் உன்னை கொள்ளையடிக்க முடியும். ஆமென். வராதே. அல்லேலூயா. நீ பலவான முந்தி கட்டு, இந்த உலகத்தை கட்டு. உலகம் உனக்காக உருவாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உலகம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? அவன் எப்படி பார்க்கிறான் பார்த்துட்டு போட்டோம். நீ அவனை காட்டிலும் மேன்மையா இருக்கிறாய் என்பதை மறந்து போகாது. அல்லேலூயா. நீ மேன்மையா இருக்கிற, அது அவனுக்கு பிடிக்காது. உடனே அவன் சொல்லுவான், ஒரு வண்டி வாங்குவேன், அந்த வண்டியை பார்த்துட்டு சொல்லுவேன், அவனுக்கு வண்டி வாங்குறதுக்கு துப்பு இருக்காது. நீ வண்டி வாங்கினோடனே சொல்லுவேன், வண்டி என்ன இருக்கு? அடுத்தவனுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன்னா நான் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவன், அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவன். அவர் இந்த சூழ்நிலையில இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ போற, உன்னால ஹேண்டில் பண்ண முடியல. இயேசு அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு? யோசிக்கணும். அல்லேலூயா. பலவான நீ முந்தி கட்டுற இந்த உலகத்தை நீ முந்தி கட்டலனா நீ தோத்து போயிருவ. அல்லேலூயா. பிரச்சனை வருதா? எல்லாருக்கும் பிரச்சனை வரும். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆனா கர்த்தர் அந்த பிரச்சனைக்கான தீர்வை வேதத்திலே வைத்திருக்கிறார். நீ வேதத்தை ஒழுங்கா தேடு, அதற்கான வழியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. தாவீதுகிட்ட சொல்றாரு, ஒரு முறை சொல்றாரு, நான் போகலாமான்னு கேட்ட உடனே நீ போப்பா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வ. அடுத்த முறை கேட்கிறாரு, நான் போலாமானா, உடனே அவர் என்ன பண்றாரு? வேற ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ பதிவிரு. நீ என்ன பண்ணு? பதிவிரு. வெயிட் பண்ணு. இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்க. ஏன் மாத்தி சொல்றாரு? போன டைம் டைரக்டா போனாரு, இந்த டைம் ஏன் மெதுவா போன்னு சொல்றாரு? அப்ப எல்லாவற்றுக்கும் தீர்வு யாருக்கிட்ட இருக்கு? உன் கடன் பிரச்சனை வந்துச்சா? உன்னை கழுத்து நெரிக்கிற மாதிரி வந்துருச்சா? ஒண்ணு இல்ல, கர்த்தர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? அல்லேலூயா. தாவீது காரியம் ஜெயமா இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணே ஒண்ணுதான். அவன் பிரச்சனை வரும்போதெல்லாம் தேவ சமூகத்துல போய் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்ய? இன்னைக்கு பிரச்சனை வந்தோடனே நம்ம எங்க போகிறோம்? இன்னைக்கு பிரச்சனை வந்தோடனே எங்க போகிறோம்? யாரை தேடுறோம்? யாரை தேடணும்? ஏன் தேடல? ஏன்னா உலகம் இதைத்தான் சொல்லுது. அப்ப பலவான முந்தி கட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் இன்னைக்கான வார்த்தை. நான் ஒரு 10 நிமிடத்துல நான் அதை சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் போதும். அந்த வசனம் முதல் வசனம் சொன்னா முதல் வசனம் மட்டும் வாசிங்க. அது வரைக்கும் வருதா? சாரிமா, வாசிங்க. பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கோராவுக்கு போனான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஞ்சம் என்பது எதை காண்பிக்குது? ஒண்ணுமே இல்ல. பஞ்சனால ஒண்ணுமே இல்ல. அந்த சூழ்நிலையில அவன் ஒரு ஊர்ல இருந்து கோரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனா ஒரு ராஜாவிடத்துல போறான். அப்ப அங்க போய் அங்க இருக்கும்போது அவனுக்கு ஒரு அச்சம் உண்டாகுது. ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஒரு அச்சம் இருக்கும். அப்ப 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க.
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசம். 6வது வசனம் வாசிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அல்லேலூயா. எங்க குடியிருந்தானா? இவனுக்கு பயம் இருந்துச்சு, அபிமலேக்கு ஏதாவது செஞ்சிருவானோ. ஆனா அதுக்கு கீழே வாசிங்கன்னா தன் மனைவி என்ன பண்ணிடுவான், இது பண்ணிடுவானா, சகோதரிலாம் சொல்றான், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதன் மத்தியில கர்த்தர் சொன்னதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. எப்ப ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாவே இருக்க முடியும்னா, எவன் ஒருவன் கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறானோ ஆசீர்வாதமா இருப்பான். எப்படி கீழ்ப்படினா, சூழ்நிலை மத்தியில இல்ல, சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கும் போது அல்ல, சூழ்நிலை நமக்கு அசாதாரணமா இருக்கும் போதும் கர்த்தர் சொன்னா கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஒரு 6 காரியங்கள் இருக்கு. நான் வசனத்தை எழுதிக்கங்க, நான் அங்கங்க சொல்லிட்டு போறேன், வீட்டுல போய் நீங்க வாசிக்க. அவன் கீழ்ப்படிந்ததினாலே என்ன முதல் விஷயம், அவன் கீழ்ப்படிந்த உடனே என்ன நடக்குது? 12 இருந்து 14 வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அபிமலேக்கு இவனை கொன்றுவான், இல்லனா அபிமலேக்கு ஊரார், அந்த கேரார் ஊரார் இவனை கொன்றுவாங்கன்னு சொல்லி பயந்தவன், ஆனா அவர்கள் நிமித்தமாய் இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய சொல்றாரா, அதை மட்டும் செய்யுங்க. அது நிமித்தமாய் நன்மை உண்டாகும், அது நிமித்தமாய் அதை விட்டுட்டு என்ன பண்ணாதீங்க, இந்த குரங்கு மாதிரி என்ன பண்ணாதீங்க, தாவாதீங்க. இங்கிட்டு போ, அங்கிட்டு போ, அங்கிட்டு போ, அங்கிட்டு இதை செய்யலாம், அதை பண்ணலாம், வாயை மட்டும் பேசாம இருக்கு. அல்லேலூயா. உலகம் என்ன சொல்லும், எதையாவது செஞ்சுக்கிட்டே இரு, இல்லைன்னா உலகம் உன்னை மறந்து விடும். நீ எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் உன்னை மறந்துடுவார். அல்லேலூயா. எது உனக்கு வேணும்? கர்த்தர் தான் மறக்கணுமா? கர்த்தர் தான் வேணும். அப்ப எதையும் செய்யாத. ஏன்னா அப்படிதான் சொல்றாரு, யுத்தம் உங்களுடைய அல்ல என்னுடையது. அல்லேலூயா. அழகா இன்னைக்கு சாட்சி சொல்லாங்க, நாங்க லோனே போடாம கட்டியிருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு வீடு கட்டணும்னு நினைச்சாலே என்னதான் ஞாபகத்துக்கு வருது. அல்லேலூயா. அவங்க எப்படி கட்டுவாங்கன்னா, அண்ணன் வேலைக்கு போயிட்டு வர்றாரு, ஒரு 3 மாசம் கழிச்சு மொத்தமா கொண்டு வருவாரு, வேலையை ஆரம்பிப்பாங்க. அதை அப்படியே பண்ணிடுவாங்க. திருப்பி வேலைக்கு போயிடுவாரு, 3 மாசம் கழிச்சு கொண்டு வருவாரு, அப்படியே ஆரம்பிப்பாங்க. அவ இருக்கிற நகையை கொண்டு போய் ஏதாவது எமர்ஜென்சிக்கு வச்சு பண்ணுவாரு. நம்ம என்ன பண்றது, போடும்போதே லோன் கிடைக்குமா, லோனுக்கு அப்ளை பண்ணுவோம், கிடைச்சா வேலைய ஆண்டு சொல்ற, நீ கையை வை, ஆசீர்வாதத்தை நான் தரேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த காரியம், அவன் கீழ்ப்படிந்த அந்த ஊர்ல இருக்கிறான், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது காரியம், அவனை அப்படி அந்த ஊர்ல இருக்கும்போது 15 இருந்து 17 வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார்கள். 15 இருந்து 17 அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, 15 வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தகர்த்து மண்ணினால். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஒரு இடத்துல இருக்க சொல்லும் போது உன்னை சுத்தி இருக்கிறவன் உன்னை வெறுக்கிறதுக்கான அநேக காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு உனக்கான நன்மையை எடுக்கும்படியாய் அவன் வருவான். அப்பையும் நீ என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்து நகரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நீ நகராம இருக்கும் பொழுது அடுத்த காரியம் 26:18 சொல்றான், அவன் மறுபடியும் எடுப்பித்து கட்டினான். அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை தான் ஈசாக்கு செய்யறான். ஈசாக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அப்ப நான் ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன உடனே அதற்கு கீழ்ப்படிஞ்சு நீ இங்க இருங்கிறாரு. அவன் அதை செய்தான். அல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆசீர்வாதத்தோட அப்படியே போல. அதுக்கடுத்து அவனுக்கு என்ன வருது, பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையின் மத்தியிலும் அதே இடத்துல இருக்கிறான். பிரச்சனையின் மத்தியிலும் அதே இடத்துல இருக்கும்போது மறுபடியும் இடிக்கப்பட்டவைகளை கர்த்தர் கட்ட ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில இடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இனி இது நடக்காது அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா அதை மீண்டும் கர்த்தர் கட்ட முடியும். அல்லேலூயா. மீண்டும் அதை கட்ட முடியும். எப்ப கட்டுவா தெரியுமா, நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருப்பாயானால் கர்த்தர் கட்டுவார். நீ ஓடுனா கட்ட மாட்டார். அல்லேலூயா. அடுத்தது 20 இருந்து 21 வரைக்கும். இப்ப பாருங்க, இப்ப மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் இருக்க சொல்றாரு, இருக்கிறான். அவன் அந்த இருக்கிற இடத்துல இருந்து
அவனை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்கள் நிமித்தமாக ஆசீர்வாதம் கிடைக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எதிர்ப்பு வருது, அதை மறுபடியும் கட்டுறான், மறுபடியும் ஒரு இடத்துல போய் துறவு வெட்டுறான், அந்த இடத்துலயும் பிரச்சனை வருது. ஆனா இதுல எந்த இடத்துலயும் அவன் தன்னை என்ன பண்ணவே இல்லை, தன்னுடைய பலனை சார்ந்து இருக்கவே இல்லை. சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? இவன் போய் சண்டை போடவே இல்லை. ஒரு இடத்துல பிரச்சனை வருதா, இவன் அமைதியா அந்த இடத்துல நகர்ந்துட்டான். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதா, உங்களை நிரூபிக்க போகாதீங்க. நான் நல்லவன் போகாதீங்க, கர்த்தர் உங்களை நிரூபிக்க வைப்பார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய அந்த டைரக்ஷன். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு வியூ இருக்கும், ஒவ்வொரு விதமா படம் எடுப்பாங்க. கர்த்தருடைய டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கும். எப்படி தெரியுமா? அவர் உங்களை அடி வாங்குற மாதிரி காமிப்பாரு. அடிச்சவன் எல்லாம் உன் காலில் கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து விடுவான். அல்லேலூயா. உன்னை அவமானமா பேசுறவன்லாம் உன் காலில் விழுந்து விடுவான். ஐயா சாமி, நீதாயா மகராசே, நீ எனக்கு நன்மை செய்ய அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் அங்கிருந்து நகரவே இல்ல. அடுத்து என்ன சொல்றாரு, இவன் போய் துறவுகளை வெட்டுகிறான். துறவுகளை வெட்டும் போது சொல்றாங்க, இது எங்களுக்கு வேணும். ஏன்னா பஞ்ச காலத்துல துறவு வெட்டும் போது தண்ணி கிடைக்கிறது பெருசு. இது எங்க தண்ணிங்கிறான். சரி போ, இது ஏசேக் விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டான். அங்கேயும் வெட்டுறான், அங்கேயும் வந்துட்டாங்க. இது சித்துனா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஓய், நான் வெட்டி இருக்கேன்டா, நான் காசு போட்டிருக்கேன்டா, எனக்கு காசு கூடா அப்படிதான் சொல்லு. ஆமாவா இல்லையா? நான் வெட்டிட்டேன், எனக்கு இல்லையா? சரி போ வச்சுக்கோ. இது என்னது? ஏசேக்கு. மறுபடியும் வெட்டிட்டேன், மறுபடியும் நம்மளாதான். ஆண்டவர் என்ன ஆண்டவரை பேசாம இருங்குறீங்க? ஒரு இடத்துல வெட்டி விட்டுட்டு வந்தேன், மறுபடியும் இந்த இடத்துல வெட்டினாலும் வந்தேன், நீங்க பேச மாட்டீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் அதான் கேட்போம். அல்லேலூயா. இப்ப இங்கேயும் வெட்டதுக்கு பின்பதாக அங்கேயும் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தோடனே அவன் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்னது? சித்னா. சரி, இப்ப வெட்டின ஆளு ஈசாக்க விட்டுருங்க. ஈசாக்குடைய வேலைக்காரன் தான் வெட்டியிருக்கான். அவனுக்கு கோவம் வருமா வராதா? இப்ப மூணாவதா ஈசாக்கு சொல்றா, சரிப்பா அங்க போய் வெட்டுங்கப்பா. எங்களை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அல்லேலூயா. நிறைய நேரம் என்னைய பார்த்து நீங்க அப்படிதான் கேட்பீங்க, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லை. அல்லேலூயா. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? பாஸ்டர்னா என்ன வேணா சொல்லுவீங்களா நீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சான், ஈசாக்குடைய வேலைக்காரன் ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென் வராது? அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சதுனால மூணாவது இடத்துல போய் துறவை வெட்டுகிறார்கள். அங்க யாரும் பிரச்சனை பண்ணல. அப்ப ஈசாக்கு சொல்றான், கர்த்தர் நம்மை பெருக பண்ணும்படி இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ரெகபோத்தை கொடுக்கிற மாதமா இருக்க போகிறது. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிற மாதமா இருக்க போகிறது. உங்களுடைய நாட்களை கர்த்தர் விசேஷமானவர்களாய் மாற்ற போகிற மாதமா இருக்க போகிறது. இதுவரைக்கும் அதாவது இந்த 6 மாதங்கள் எப்படி இருந்தீங்கன்னா இந்த ஈசாக்கு மாதிரியே இருந்திருப்பீங்க. அப்படி இருந்தாலுக்கு சொல்றேன், இந்த 6 மாதம் ஈசாக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால பேசாம இருப்போம். எவனாவது ஒருத்தன் அகேன்ஸ்டா பேசுவான், சரி விடு. நேத்து ஒரு வாரம் 10 நாளா ஒருத்தவங்க வந்து அப்பாவுடைய இடம் விஷயமா பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கான்பிடன்ட் கொடுத்துட்டாங்க. அவருக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு நேத்து ஒரு வேலை பார்த்து கொண்டு போய் கொடுத்துட்டா அவங்க போன் பண்ணி சொல்றாங்க, இல்ல இப்படிலாம் இருந்தா எங்களுக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, இப்பெல்லாம் பேசினா மறுபடியும் போன் அடிச்சு பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டிவிடுவேன். உனக்குலாம் வேற வேலை இல்லை, ஆல்ரெடி சொன்னேன்ல. நேற்று நான் படுத்திருக்கும் போது ஃபோன் பண்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு வச்சுட்டேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. ஆனா நைட்டு நான் தூங்குவதற்கு முன்பதாகவே வேறொரு நன்மையை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நீ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சனா கர்த்தர் நிப்பாட்டிடுவார். நீ உன் சூழ்நிலையை பார்த்து கோவப்பட ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் நிப்பாட்டிடுவாரு. உன் சூழ்நிலையை பார்த்து சரி விடு, அடுத்த இடத்துக்கு போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது துறவை வெட்டும் போது அங்க என்ன நடக்கல? வாசிங்க அந்த வசனத்தை. 26ஆம் அதிகாரம். அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஐயா, ரெகபோத் என்றால் உன்னை பழுகும்படி உண்டாக்குகிற இடம். கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உனக்கு ரெகபோத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இனி உன்னுடைய காரியங்கள் விசாலமாய் இருக்க போகிறது. இதுவரை தடைப்பட்ட அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் உனக்கான வாசல்களை திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீ கண்ணீர் விடித்த எத்தனை காரியங்கள் இருந்தாலும், இதுவரைக்கும் நீ மௌனமா இருந்தாயே, ஐயா என் தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற கேள்வி இல்லாமல் விசுவாசத்தோடு இருந்தாயே, அது நிமித்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இன்றிலிருந்து உன் காரியங்களை மாற பண்ணுவேன். இன்றிலிருந்து அந்த காரியங்களுக்கு இடம் உண்டாகும். இன்றிலிருந்து உனக்கு ஒரு ரெகபோத் உண்டாயிற்று. இனி உன்னை தொடுபவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ரெகபோத் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிங்க 21ஆம் வசனம் வாசிங்க. சரி, 21 இல்ல, 26 வாசிங்க. 26ல இருந்து 29. அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தா அவன் சத்ரு அவன் சார்பிலே வந்து நிற்பான். இங்க அழகான ஒரு வார்த்தை இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி ரெகபோத் ஒரு மனிதனுக்கு உண்டானாலே அதற்கு பின்பு அவனுக்கு வருமானம் தான் இருக்குமே தவிர செலவுகள் இருக்காது. அல்லேலூயா. ரெகபோத்தை கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துவாரா, அதற்கு பின்பு ஒருவனிடத்தில் போய் அவன் நிற்க மாட்டான். அவனிடத்தில் அநேகர் வந்து நிற்கும்படியாய் கர்த்தர் உயர்ந்த கண்மலை மேல் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் சொல்றான், ஒரு ஊர்ல இருக்கிறான், அந்த அபிமெலேக்கு ராஜாவும் அவனோடு இருந்தவர்கள சொல்றான், நீ எங்க ஊர்ல இருக்காத ஓடி போயிரு. இப்ப நாள் அப்படியே மாறுது. இவன் அங்க இருந்து பெர்சபாக்கு வந்துட்டான். பெர்சபாக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பனா ரெகபோத் உண்டானதுக்கு அப்புறம் தான் பெர்சபாக்கு வரான். பெர்சபாக்கு வந்ததுக்கு பின்பு எவர்கள் இவனை துரத்தி விட்டார்களோ அவர்கள் இவனை தேடி வந்து சொல்லுகிற வார்த்தை 28 வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இவன் ஒரு இடத்திலையும் சொல்லல கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று. ஆனா இவனை குறித்து யார் இவனை பகைத்தார்களோ அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் சொல்லல, வாசிங்க. ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். நீர் 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 ஈசாக்கு சொல்லல, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லல. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ. உலகம் உன்னை பார்த்து சொல்லணும். ரெகபோத் உண்டாச்சுன்னா உலகம் உன்னை பார்த்து சொல்லும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதத்துல இருந்து எனக்கு ரெகபோத் உண்டானது? நான் மறுபடியும் சொல்றேன், ரெகபோத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாத. ஆனா ரெகபோத் உனக்கு உண்டாக வேண்டுமானால் மனித சித்தத்திற்கு அல்ல, உலகத்தின்படி அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இது ரெகபோத் சூப்பர். ஆனா ரெகபோத்தை பெறுவதற்கு அவன் பாருங்க, பஞ்ச காலத்துல விதைக்க முடியாது. பஞ்ச காலத்துல அதான் உலகம். பஞ்ச காலத்துல என்ன பண்ண முடியாது? விதைக்க முடியாது. ஆனா 100 மடங்கு பலனை அனுபவித்தவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றினான். நான் சொல்றேன், உலகம் போகிறபடி போகாத, உலகம் பார்க்கிறபடி பார்க்காத. எல்லாரும் அம்மனமா இருக்கானா, நீ கோமணம் கட்டு. ஆமென். அல்லேலூயா. அதத்தான் கர்த்தர் உனக்கு ரெகபோத்தாய் தருவார். அல்லேலூயா. ராஜா வந்து அவனோடு உடன்படிக்கை செய்வார். அல்லேலூயா. உனக்கு சத்துரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைக்காத, அவனை காற்றும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் என்னை தொடணும்னா, என் சத்துரு என்னை தொடணும்னா, என் பிடரியை பிடிக்க வேண்டுமானால் எனக்கு முன்பதாக நிற்கிற என் தேவனை தொட வேண்டும். அல்லேலூயா. அப்படி அவனை தொட்டா மட்டும்தான் ஒரு காரியமும் என் தலையிலிருந்து பிடுங்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரெகபோத் வேணும்னு சொல்றீங்க? அல்லேலூயா. மத்தேயு 16:23 வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்க
இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தையாமல் என்ன பண்ணணும்? ஐயா மறுபடியும் சொல்றேன். ரோஸு, ஈஸ்வரி, தேவி, ஜானு, முருகண்ண, பாபு, சோபனா, மோகனப்பிரியா, பிரியா, லோகேஷ், இப்படி தனிப்பட்ட விதமாய் நான் சொல்லல. ஆன் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, அவரவருக்கு ரெகபோத்து உண்டாக வேண்டுமானால். ஹல்லேலூயா. இப்படி பார்த்து சொல்லுங்க, எனக்கு ரெகபோத்து வரணும்னா, எனக்கு ரெகபோத்து வரணும்னா, என்னுடைய வாழ்க்கையில ரெகபோத்து உண்டாகணும்னா, நான் தேவனுக்கு உகந்தவைகளை சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, யார் தேவனுக்கு உகந்தவைகளை சிந்திக்கிறீர்களோ அவர்களுக்கு ரெகபோத்து உண்டு. இந்த வார்த்தை வந்துருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போறதுனால உனக்கு கிடைச்சிடாது. நான் மறுபடியும் சொல்றேன், நான் சாப்பிட்றதுனால உன் வயிறு, நான் சாப்பிடும் போது என் வயிறு நிறையும், நீ சாப்பிடும் போது உன் வயிறு நிறையும். ஹல்லேலூயா. உன் சத்துரு உன் சார்பில் வருவான், உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். கண்களை மூடலாமா?